சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி? இல்ல எனக்கு பசி இல்ல. அதுவும் இல்லாம வீட்ல அப்பா சாப்பிடாம இருப்பாரு. அவருக்கு பரிமாறாம நான் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ப்ளீஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு மருமகளா? நம்பவே முடியல. மா ஆ கொஞ்சமாவது சாப்பிடுமா. இல்லப்பா எனக்கு இறங்காது. உங்க மாமனார் மேல அவ்ளோ பாசமா உங்களுக்கு? அவர் என்னோட மாமனார் இல்ல, என்னோட அப்பா. சரியா சொல்லணும்னா என்னோட அப்பாவுக்கு ஒரு படி மேலேயே. இந்த காலத்துல சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நல்ல வேளை எங்க அப்பா உயிரோடு இல்ல. அடி ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார். கொஞ்சம் சீக்கிரம். சார் ஸ்வீட் ரெடி. ஏய் ஸ்வீட் அவங்களுக்கு பண்ண சொன்னேன். ஐயோ சரி, ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி பார்சல் பண்ணி வை. பண்றேன். குட்டி, நான் இன்னொரு தடவை தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மா நீங்க சாப்பிடுங்க. மா என்ன சாப்பிடாம போயிட்டாங்க? சம்திங் லைக். தேங்க் யூ. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பை தி வே உங்க சாப்பாடு செம்மையா இருக்கு. உங்க ப்ரோகிராமை விட உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிமே என் பொண்டாட்டி டிவி பார்க்க மாட்டா, நேரா உங்க ஹோட்டலுக்கே வந்துருவா. நல்லா சாப்பிடுங்க. தேங்க்ஸ் சார். ஏ லீனா, எந்த லீனா பர்மலா? நம்ம லட்சுமி பையன் சந்தோஷ் இல்ல, அவ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானா? சரி வரா. ஏங்க மாமா, நம்ம இந்த பிளாட்டுக்கு வந்த அப்புறம் நடக்கிற முதல் கல்யாணம்ல இது. அடா என்னாச்சு இப்படி கேட்ட? ஏன் என்ன? இந்த பிளாட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால முக்கியமான 2 விஐபிங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சே, அதை மறந்துட்டு பேசுறியோ? சும்மா இருங்க. தமாசுக்கு சொன்னம்மா. ஒரு நிமிஷம் இரு. யமுனா இங்க வாயே. எதுக்கடி கூப்பிட்ட? ஏ சந்தோஷ், சொல்லாம கொள்ளாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, ஏண்டா இது உனக்கே நியாயமா இருக்கா? சும்மா கதை விடாதீங்க ஆண்டி. எங்க அம்மா எப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, பை த வே திஸ் இஸ் பவித்ரா, மை வைஃப். ஹாய். ஹாய். ஆமா, உங்க பேர் என்ன? அர்ச்சனா. இருங்க வரேன். இதெல்லாம் நியாயமே இல்ல லட்சுமி. இங்க நாங்க அத்தனை பேர் இருக்கோம், ஒரு மரியாதைக்கு கூட எங்க யாருக்கும் சொல்லல நீ. அட கல்யாணத்தை கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல பரிமளா. நேத்துக்கு வந்த இந்த பொண்ணோட இன்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்னு சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னா என்ன குறைஞ்ச போயிடுவேன்? ஹலோ ஹலோ ஆன்டீஸ், அத்தைய ஒன்னும் சொல்லாதீங்க. எனக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம்ன்ற விஷயமே நேத்து தான் அவங்களுக்கே தெரியும். வாட்? இவ்ளோ ஏன், சந்தோஷுக்கே இந்த விஷயம் நேத்து தான் தெரியும். ஆமா இல்ல சந்தோஷ்? என்ன அது? என்ன சொல்ல வரானே புரியல. அது ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷம் பவித்ராவும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தோஷ் அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான்னு இவ எதிர்பார்த்தா. ஆனா அவரு ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. என் பொண்ணு கொஞ்சம் ஸ்பீடு, புல்லட் ட்ரெயினை விட ஸ்பீடாவா. என்ன பண்றது, லவ் சொல்றேன்னு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா. என்ன பண்றது, அதிர்ச்சி தான், ஆனா இன்ப அதிர்ச்சி. திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் கல்யாணம் பண்ணிட்டான். சூப்பர், நல்ல குடும்பம். அதனால என்னம்மா,
2 தடவை பிறந்து ஒத்துக்கிட்டு தானே கல்யாணம் நடந்தது. நல்ல விஷயம் அது தானே. சரி. நல்லா இருக்கே. நாங்கெல்லாம் ஒத்துக்க வேண்டாமா? நல்லா கேளுங்க. லா பாயிண்ட் புடிச்சிங்கம்மா. முதல்ல லக்ஷ்மியோட மாமனார் ஒத்துக்கிட்டாரான்னு கேளுங்க. அதானே. பெருசுங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்க தான் செய்வாங்க. பட் நான் அதை சரி பண்ணிடுவேன். அடடா, இப்படி ஒரு திடீர் கல்யாணமா நடந்ததுக்கு டோட்டலா நான் தான் காரணம். அதுக்கு சாரி. பட் ஒன் செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நீங்களாம் உங்க வேலையை விட்டுட்டு இந்த ஒர்க்கிங் டேல வந்திருக்கணும். மொய் செலவும் இருந்திருக்கும். இங்க பாரு. இன்னைக்கு இருக்கிற நிலையில காசை வேஸ்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆக்சுவலா எங்க அத்தை உங்க எல்லாருக்கும் காசை மிச்சம் பிடிச்சு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஓவரா இல்ல? நம்ம பொண்ணு பின்றாளே. என்ன இப்போ இங்க தானே இருக்க போறேன். டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கா நாங்களே வரோம். விருந்து கொடுத்து அசத்திடுங்க. ஓகே தானே சந்தோஷ்? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. பட் இவங்க சமைச்சு யாரு சாப்பிடுறது? கொலை கொடூரமா இருக்குமே. டேய். ஹலோ. சும்மா ஆண்டி. சும்மா இருங்கப்பா. லக்ஷ்மி, உன் நல்ல மனசுக்கு உன் மருமக செம்ம ஷார்ப்பா வந்து அமைஞ்சிருக்கா. பாக்கும் ரொம்ப லட்சணமா உன் புள்ளைக்கு பொருத்தமான ஆளா இருக்கா. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எல்லாருமே நில்லுங்க, நாங்க ஆசீர்வாதம் வாங்குறோம். யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. தாத்தா ஃபோன் கொடுங்க. இந்தாம்மா. ஏய் எங்கடி போற? இருமா. ஆண்டி 1 செகண்ட் இருங்க. என்ன உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஐயோ அது இல்ல அங்கிள். நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அனிதா அண்ட் அனுராதா. நீங்க ஹாய் சொல்றதுக்கு முன்ன ஒன்னு சொல்லிடுறேன். என்ன பார்த்தா ஆண்டி மாதிரியா தெரியுது? உங்க அம்மா சைஸ்க்கு இருந்தாதான் ஆண்டி. பாருங்கக்கா. ஜஸ்ட் கால் மீ அக்கா. இல்ல பவித்ரான்னு கூப்பிட்டா கூட இன்னும் ஹாப்பி ஆயிடுவேன். ஐ சூப்பர் பவித்ரா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா. தள்ளி நில்லு, எல்லாரும் தெரியும்ல. ரெடி ரெடி. என்ன ஒண்ணு இல்ல. அப்ப பேசாம அமைதியா இருங்க. லட்சுமி, பொண்ணு வீட்டுக்காரங்களை எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது? கல்யாண சாப்பாடு போட வேண்டாமா? எல்லாரும் வாங்க 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 போங்க வாங்க போங்க வாங்க வாங்க. மா, பாத்தியாமா? தாத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வேணும்னே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வராம அவாய்ட் பண்ணிருக்காரு. உலகத்துல யார் கல்யாணமும் இப்படி நடந்திருக்காது. ஏதோ வீட்டுக்கு திரும்பி வரும்போது வாசக்கதவு திறந்து வச்சிருக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறா குட்டி. இது பாயிண்ட். ஹாய் தாத்தா. புது புது அர்த்தங்கள் இடைவேளைக்கு பிறகு. புது புது அர்த்தங்கள் தொடர்கிறது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சமந்தி உள்ள வாங்க. மா, இன்னும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அடக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பவித்ரா. ராகவன், எனக்கு ஒரு டவுட். கேளு. ஏன் எல்லாரும் அடக்கமான பொண்ணு வேணும் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க? உயிரோட ஒலாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு விரும்புறதுக்கு இந்த உலகத்துல எந்த மாமியார் வீடுமே இல்லையா? பவித்ரா,
அவங்க சொல்றது அடக்கமான பொண்ணு இல்ல, இந்த அடக்கம் புரியுதா? அந்த அடக்கம் வேற, இந்த அடக்கம் வேற. வந்துட்டாங்க. அத்தை, இப்பவாச்சும் நீங்க எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கலாம்ல. இருக்கட்டும்மா, உன் அம்மாவே ஆர்த்தி எடுக்கட்டும். இப்ப எங்களுக்கு என் அத்தை தான் ஆர்த்தி எடுக்கணும்னு நான் ஸ்ட்ரைக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத. சமந்தி, நீங்க எடுங்க, ஆர்த்தி எடுங்க. எடுமா. எடுங்க. ஆ. வலது காலால இதை தட்டி விட்டுட்டு உள்ள வாமா. அச்சச்சோ. ஏய், என்னடி இது? அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன செய்யற? சொல்றேன் வைதேகி. அத்தை, நீங்க உள்ள வாங்க சொல்றேன். அரிசி விக்கிற விலைக்கு இதெல்லாம் டூ மச் வைதேகி. இதோ இதுனா வாழ போற வீடு. என் வீட்டுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். சும்மா சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு பொருளை எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது வைதேகி. அது வேற ஒண்ணும் இல்ல சார், என் வைஃப் வைதேகி கிட்ட பேசிட்டு இருந்தா. பை தி பை, ஐ எம் ராகவன், பவித்ரோட அப்பா, உங்க சம்பந்தி. glad to meet you. அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து மெதுவா நான் பேசி சரி பண்ணிடுறேன். வாடா. போங்க சொல்லுங்க, தாத்தா கூப்பிடுறாரு. கொஞ்சமாவது மரியாதை தெரிஞ்சிருந்தா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க. ஆசீர்வாதம் வாங்க தாத்தா. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொன்னதுக்கு அப்புறம் காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? இங்க வா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை, இதை போடுறதும் போடாததும் உன் இஷ்டம். டேய், இங்க வாடா. கை நீட்டு. குலதெய்வ கோயில் தரிசனத்திற்கு நாளைக்கு போகும்போது இதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து காணிக்கையா போட்டுரு. சரி தாத்தா. மிச்ச பணத்தை உன் கல்யாணத்துக்கு அன்பளிப்பா வச்சுக்க. இந்த திருவாரூர் திருவேங்கடம் பேரன் கல்யாணத்துக்கு அப்புறம் போக வேண்டிய முதல் இடம் குலதெய்வம் கோயில் சன்னதி தான். அப்பா, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சு என் பேர பயலோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இவ 4 செவுத்துக்குள்ள கவர்மெண்ட் ஆபீஸ்ல வச்சு என் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். அப்புறம் எதுக்கு இந்த பணம்? அவனுக்கே அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ராகவன், தாத்தா ரொம்ப கிரேட். என்ன புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறேன்?